உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. நடேசனுக்கு மருமகளுக்கு எப்படியாவது உதவி பண்ணணுமேனு பத்திரத்தோட போய் நிற்கிறாங்க பேங்கில் அதை கொண்டா இதை கொண்டான்னு ஒரு சந்தானம் படத்தில் நடந்துச்சேங்க. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நடக்குங்க. அவங்களுக்கு அப்படி என்னதான் சொல்கிறத விட இப்படி தான் ரூல்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் சில பேருக்கு எதுவுமே இல்லாமல் கொடுத்து மண்ணை கவ்விடுறாங்களேங்க. கோடி கோடியாக கொட்டி கொடுத்து கடனை வாங்கிட்டு ஓடியே போயிடுறாங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள வருவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதையே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு இப்போ பல்லவன் எல்லாத்துட்டையும் பேச அப்படியே ஆரம்பிக்கிறாரு. நம்ம பாண்டி மட்டும் சமாதானம் ஆயிடுறாரு, கட்டி பிடிச்சிடுறாரு. இப்போ சோழன்ட்ட கிட்டக்க நிற்கிறாங்க. சோழன் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியலைங்க. ஏன்னா இவங்க 4 பேருமே அவ்வளோ ஒரு அண்ணந்தம்பி பாசத்தில் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ பல்லவன் காலில் விழுந்து அழுகிறாரு சோழன் காலில். உடனே எந்திரடா அப்படின்னு 2 பேரும் ஆற தழுவிக்கிறாங்க, கட்டிக்கிறாங்க. விடுறா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், விடு, யார் தான் தப்பு பண்ணல இந்த காலத்தில் அப்படின்னு சொல்ல. அண்ணே என் கூட பேசாமட்டும் இருக்காதிங்கண்ணே, நான் தப்பு பண்ணலன்னா போகலைண்ணே, நான் உங்கள் தம்பிண்ணே, உங்கள் எல்லாரோட வளர்ப்புண்ணே அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. சரி விடு சேரண்ணே பேசாமல் இருக்காரே அப்படிங்கல. அண்ணே வாண்ணே அப்படின்னு எல்லாரும் போயிட்டு சேரன்ட்ட கெஞ்சுறாங்க. சேரன்ட்ட போய் நிலாவும் அண்ணே பாவண்ணே அவன், அதனால என்னண்ணே பல்லவனை பாருங்க, நம்ம தம்பி தானே பாருண்ணே, அவன் தாயிலா பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குறாங்க. அண்ணேன்னு காலில் விழுகிறாரு. அப்புறம் டக்குன்னு தூக்கி கட்டிக்கிறாங்க. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. நானும் ஒருத்தங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அங்கிட்டு பார்க்குறாங்க. என்கிட்டையும் கேட்கலாம்ல, நானும் பேச தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படி திரும்பிக்கிட்டே பேசுகிறாரு. உடனே அப்பா அப்படின்னு ஓடி போய் காலில் விழுகிறாங்க. டே எந்திரா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்ன நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டுலாம் வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிறாங்க. விடுறா அதனால என்ன, இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டு எதுக்குடா, தேவையாடா, உன் அண்ணனை பாடுறா, உங்கள் அண்ணங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறமா எல்லாம் ஒத்துமையாகிறாங்க. நிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுது. அப்பாடா இப்போ தாப்பா இந்த வீட்டிலே நிம்மதி அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கே நிம்மதி அப்படிங்கிற மாதிரி நடேசன் உருன்னே இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. என்னப்பா என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒத்துமையாயிட்டோம், அதுக்கப்புறம் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, என்ன கவலையா, எனக்கு மனசே இல்லைடா, அந்த பேங்க்காரன் அப்படி சொல்லிவிட்டான், என் பேரில் இருக்க வீட்டை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அவன் எப்படி அப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லவும் சோழன் பார்க்குறாங்க. அப்பா உங்கள் பேரில் இருக்கிற வீட்டை அடமானம் வைக்க முடியாதுன்னு சொன்னதுனால உங்களுக்கு வருத்தமா, இல்லை நிலாவுக்கு பணம் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தமா, ரெண்டில் எது? ரெண்டும் தாண்டா, எப்படியோ அவன் என்ன வேணாலும் திட்டிட்டு போகிறான், அதுக்காண்டி என் மருமகளுக்கு நான் பணம் வச்சு கொடுக்கணும்டா, அவளை நான் ஓனராக்கி பார்க்கணும்டா, அது என் மனசுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கொதிப்பாக இருக்குடா அப்படி சொல்ல. அப்பா விடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாரும் நிலவு ஒளியில் உட்காந்து அழகாக கைத்தட்டி பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, ஜாலியாக விளையாடுறாங்க, பல்லவனை சில் பண்ணிடுறாங்க. ஆனால் என்னதான் சில் பண்ணாலும் நடேசன் அதே நினப்பில் இருக்காரு. எல்லாரும் தூங்க போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க. அப்படியே நெஞ்சை போட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. நம்ம நிலா வெளியில் வராங்க. ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ட்டு, என்ன அங்கிள் என்ன ஆச்சு? இல்லைப்பா எனக்கு நிம்மதியே இல்லைப்பா, நம்ம வீடு நம்மதுன்னு தெரிஞ்சோம் நமக்கு ஒன்றுமே யூஸ் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஐயோ விடுங்க, நம்ம சொத்து தான், எனக்கு அப்பெல்லாம் பணம் வேணாம், விடுங்க, எனக்கு வேலை எங்கே வேணால் கிடைக்கும் அங்கிள், நீங்கள் நிம்மதியாக இருங்க, மனசை போட்டு குழப்பிக்கூடாது, உங்களுக்கே உடம்பு சரியில்லை. யாருக்கு உடம்பு சரியில்லை? என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஜோரம் இருந்தது, இன்றைக்கி சொல்லி காமிக்கிறேன். ஐயோ அங்கிள் நீங்கள் நல்ல ஹெல்த்தி தான், விடுங்க, அதுக்காண்டி நீங்கள் மறுபடியும் அதை வர வச்சுக்குவீங்களா முடியாமல் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிற, ஆனாலும் எப்படிம்மா நம்ம வீட்டு பானையில் சோறு இருக்குது, நம்ம ஆக்கின சோறு, நம்ம உழைச்ச சோறு, அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ வேதனைப்படும், அந்த வயிறுலாம் கூவாது அங்கிள். அப்படிங்க நைட்டு சாப்பிடலன்னு வருத்தமாக இருக்கீங்களா, வாங்க சாப்பிட, இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வேணாப்பா எனக்கு தூக்கமே வரலப்பா, இப்போ என்ன அந்த பத்திரத்தை வச்சு எப்படியோ பணம் எனக்கு உதவி பண்ணு கொடுத்து அதுதானே, ஆமாப்பா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சோழன் அதுக்கெலாம் ரெடி பண்ணிட்டாரு, சேரனன்னு சரி ரெடி பண்ணுறாரு, நீங்கள் இதை சாப்பிடுங்க, அப்போ எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சாப்பிட்றாங்க. காலையில் பார்க்குறாங்க, நிலா பார்க்குறாங்க, ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சுட்டோம். ஆனால் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கேல, இங்கே சேரன் என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்போ என்னடா பண்ணலாம், இப்போ பேரை மாற்ற போவோம் அப்படின்னு மாற்ற போகிறாங்க. இதில் இருக்கிறவங்க வாரிசுன்னு இருக்குல்ல, அவங்கள கையெழுத்து போடணுப்பா அப்படிங்கிறாங்க. என்னது, என் அண்ணனும் என் தங்கச்சியும் கையெழுத்து போடுற, அவங்க போட்டால் இந்த சொத்து என் பேருக்கு வரவே வராது அப்படிங்கிறாரு நடேசன். இதுதாங்க ரூல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஐயோ இப்போ அதுகளை போய் பார்த்தா வானத்துக்கு பூமிக்கு வெடிக்கிங்களே, அதுக்கு சும்மாவே ஆடுதுங்க, நானும் போக மாட்டேன் அப்படிங்கிற. சேரன் என்ன பண்ணுறாரு, நான் போய் கேட்குறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அவெல்லாம் போட மாட்டேன்டா, நான் பார்க்குறேன் பெரியப்பாட்ட போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. சோழனும் போகிறாரு, பல்லவன் பாண்டி எல்லாருமே போகிறாங்க. நடேசன் மட்டும் கொஞ்சம் தள்ளியாக நின்றுக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னு, என்னடா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை பெரியப்பா, ஒன்னால இவங்களெல்லாம் பேசாமல் விடுறேன், வா என்ன சேரா அப்படின்னு கேட்க,
நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஓ, மகாராணிக்கு 5,00,000 வச்சு கொடுக்கணுமோ அப்படி சொல்ல, என்ன அத்தை இப்படிலாம் பேசாதீங்க, அந்த பொண்ணு நம்மளை நம்பி வந்திருக்குல்ல, பரவாயில்லடா மருமகளை காத்த மகாராஜங்கள் நீங்களா இருக்கீங்க அப்படி சொல்ல, அத்தை பெரியப்பா ப்ளீஸ் வந்து ஒரு சைன் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல, எதுக்குடா நாங்கள் போட்டு கொடுக்கணும், எதுக்கு நாங்கள் போட்டு கொடுக்கணும், என்னத்துக்கு எங்களை எப்படி அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, நாங்களாம் முடியாதுடா அப்படி சொல்ல, உடனே நடேசனுக்கு அதில் கேட்டுட்டு வெளியில் நிற்க முடியல. டே என்னடா என்னடா ரொம்ப பேசிகிட்டு இருக்க, நான் உனக்கு சைன் போட்டு கொடுத்தேன்ல உங்கள் 2 பேருக்கும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உன்னை நான் என்னடா பாடுபடுத்தினேன், நீங்கள் தாண்டா எங்களை வாழ விடாமல் ஏன் வீடு எதுவும் செய்யாதீங்க, ஒரு ஆணி அடித்தாலும் ஆணி அடிக்காது, ஒரு தும்முனாலும் தும்மாத, அது ஏன் வீடு அப்படின்னு வந்து நின்றுக்கிட்டே இருந்தியடா, இப்போ என்னடா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற, ஏய் அண்ணே நம்ம வீட்டுக்கு வந்துட்டான், ஏய் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இருந்தாலும் அப்படின்ட்டு இப்படி முறுக்கிக்கிறதுங்க. இங்கே பாரு, நான் அதெல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு தர முடியாது, கிளம்பு அப்படிங்கிறாங்க. இவன் கையெழுத்து போட்டு தர மாட்டேன் நான் சொல்லலையா, ஏன்டா நீ தாண்டா பெரிய பெண் நல்லவன் அத்தை நல்லவன் வந்த, டேய் வாங்கடா அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. அப்படி சேரன் மட்டும், பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா உங்களை நம்பி தான் பெரியப்பா வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வேணும்னா அப்படிங்கிற யோசிக்கிறாங்க, நாங்கள் யோசிச்சு அப்புறம் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை பெரியப்பா அது கூட இருக்கட்டும், இந்த பத்திரத்தை வேணாலும் உங்களுக்கு தந்துடுறோம், ஒரு 5,00,000 கடனை மட்டும் தரீங்களா, சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு, வேணா நாளைக்கு சொல்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா அப்படின்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன அவங்களுக்கு ஏன் 5,00,000 கொடுக்குறீங்க, நீ சும்மா இரு, கையெழுத்து எல்லாத்தையும் வாங்கிடுவோம், கையெழுத்து வாங்கி அந்த பத்திரம் நம்மகிட்ட தானே வரப்போகுது, எப்படியும் அந்ததையும் நம்ம பேருக்கு எழுதி வாங்கிக்கிடுவோம், அதுக்கு தான் அண்ணே சூப்பர் ஐடியா அப்படிங்கிறாங்க. அதை அப்படியே வெளியே நின்றுட்டு சோழன் கேட்டுறாரு, அடப்பாவீங்களா இப்படியா திட்டம் போடுறீங்க, இருக்கட்டும் நீ எனக்கு கில்லாடினா நான் உனக்கு கில்லாடிக்கு கில்லாடி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு சேரன் எல்லாத்தையும் சொல்கிறாரு, 5,00,000 தரப்போகிறானா, அவன் எப்படா தருவான், நல்லவன் இல்லையா அந்தளவுக்குலாம் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. பரவாயில்லப்பா நீ ஏதோ தரேங்கிறாருல, ஆனால் பத்திரம் அவங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, டே பத்திரம்லாம் வீட்டில் போனால் சரி வராதுடா அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு, அதெல்லாம் அப்பா நீங்கள் இருங்க, அதெல்லாம் தருவார், அவங்களும் சைன் போட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி எப்படியோ என் மருமகளுக்கு பணம் கொடுக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகி போகிறாங்க. போயிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரை வச்சு எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நீங்களும் கையெழுத்து போடணும்ல அப்படின்னு சொல்ல, அப்படியா ஏன்னு இது சொல்லவே இல்லை, அது ரைட்ஸ் தாம்மா உண்மைதாம்மா அதெல்லாம் நடக்குதான், எங்கள் சொத்தை விட நீங்கள் தான் அதிகமாக அனுபவிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தான் பெரிய இடம், எங்களுக்கு 1 கோடினா உங்களுக்குலாம் 2-3 கோடி இருக்குது, அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப பீத்திக்கிறீங்க, கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாரு சோழன். கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா 5,00,000 சீக்கிரம் அதெல்லாம் நாங்கள் 1 வருஷத்தில் திருப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. பத்திரத்தை வச்சுட்டு அப்படியே அண்ணனும் தங்கச்சியும், நம்ம வீட்டு பத்திரம் நமக்கே வந்துருச்சு, கூடிய சீக்கிரம் இவங்க போட்டிருக்க கையெழுத்தை வச்சு அப்படியே போய் மாற்றிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீல, இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏதாவது பண்ணிடுவாங்களா, அதான் நம்ம சொன்ன மாதிரி கையெழுத்தை பூரா மாற்றி போட்டோம்ல அப்புறம் என்ன அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. இந்த ஐடியா எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீல, பாண்டியை பிடிச்சி திட்டுறா, ஏன்டா இப்பெல்லாம் திட்டுற, நிலாவும் சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம 5,00,000 கொடுக்குறோம், பத்திரத்தை மீக்கிறோம், அவங்க நீங்கள் கையெழுத்து போட்டிங்க எங்கள் பேரில் வந்துருச்சு அப்படிலாம் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அங்கிள் அப்படிங்குது. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அப்படியே நிலா கையில் கொடுக்குறாரு. நீ ஓஹோன்னு வரணுமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் கொண்டே கட்டிடுறாங்க. கட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க பிஸ்னஸ் அந்த இதில் போயிட்டுருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கையெழுத்தெல்லாம் கொண்டு போய் பத்திரத்தை அடகு, அதாவது பத்திரம் இருக்குது பற்றிலாம் அடகு வச்சது அதை தான் பேரில் மாற்றிக்கிறதுக்கு போகுதுங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போனால் என்னையா இது பூரா தப்பான கையெழுத்து மாதிரில இருக்குது, என்ன சொல்கிறீங்க, இது ஒரிஜினல்னு எப்படி நம்புறது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க ஒரிஜினலா, அவங்க எல்லாம் எங்கள் பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, எங்கள் பேருக்கு மாத்திரதானுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் முடியாது, நேராக கூட்டிகிட்டு வாங்க அப்போ தான் பண்ண முடியும். ஐயோ போச்சா, என்னென்ன 5,00,000 போச்சே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, போய் உடனே கேட்போமா, கேட்டால் எப்படி கொடுப்பேன், அதெல்லாம் உன் கையெழுத்தை வச்சு எங்கள் பேரில் மாற்றிக்கிறோன்னு சொல்லுவோம். ஐயோ போச்சே ஒன்றும் புண்ணியம்லாம் போச்சே, 5,00,000 போச்சே அப்படின்னு அடிச்சுக்குது. அடுத்து பார்த்தா 1 மாதத்துல நிலாவுக்கு கொஞ்சம் பணமும் வருதுங்க. இவர் வந்து நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஓனர்கிட்டையும் கொஞ்சம் 2,00,000 வாங்குறாரு. இந்த பணம் அதையும் சேர்த்து நம்ம நடேசன் கொஞ்சம் கொடுக்குறாரு. அந்த பணத்தையும் சேர்த்து 5,00,000 கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்தாங்க பணம், உங்ககிட்ட வாங்கின பணம், எங்கள் பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால், அண்ணன் தங்கச்சி என்ன பத்திரம், அதெல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எங்கள் பேருக்கு மாற்றியாச்சு அப்படின்னு சொல்ல, எப்படி மாற்ற முடியும், நீங்களாம் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களடா, அதை வச்சு தான் எங்கள் பேருக்கு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா,
மாற்றிருக்கலாமே, எங்கள் பேர்லாம் செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சோழன் சொல்ல, பாவி பாவி எல்லாம் அப்படியே பக்காவாக பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிறாரு. இங்கே பாரு, இந்த காசை வச்சுக்கிட்டு நீ கொடுத்தினா உனக்கு நல்லது, இல்லைன்னா இந்த பார் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிய 2 பேரும், இது அப்படியே உங்கள் இடத்த பூரா எங்கள் பேரில் நாங்கள் மாற்றிக்குவோம், எப்படி ஐடியா அப்படின்னு சொன்னோன்னே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த அண்ணனும் தங்கச்சியும் ஐயோ இருடா அப்படின்னு ஓடி போயிட்டு அந்த பத்திரத்தை எடுத்து இந்தாங்கடா வச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குடுறா நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தது கொடு அப்படின்னு சொல்ல, இந்த அவன் கையெழுத்து எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு தூக்கி போடுறாரு நடேசன். அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா, என்னடா பார்க்குற, நீங்கள் கையெழுத்து போட்டதானே இந்த கொண்டாரம், அது எங்களுக்கு எதுக்கு தேவையில்லை, அது நீனே வச்சுக்கோ. என்னடா பயமே இல்லையா, எங்களுக்கு என்ன பயம், அது எங்களோட ஒரிஜினல் கையெழுத்தே இல்லை, நாங்கள் மாற்றி போட்ட கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. அட பாவி ஏமாத்திட்டீங்களாடா, ஏமாத்த நினச்சது நீ, நாங்கள் ஒன்றும் ஏமாத்த நினைக்கல, உங்ககிட்ட தப்பிக்கிறக்காக சேஃப்டி கையெழுத்து போட்டோம், மற்றபடி முறையாக வாங்கின காசை முறையாக கொடுத்துட்டு முறையாக பத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறோம். டேய் இந்த 5 லட்சத்துக்கு வட்டி என்னடா, என்னது வட்டியா, இந்த 5 லட்சமே முறையாக உனக்கு கொடுத்துருக்கே கூடாது, உனக்கு எத்தனை கோடி நீ லாபம் அதிகமாக எங்கள் அப்பா கிட்ட வாங்கியிருக்க அப்படின்னு நடேசன் சொல்கிறாங்க. வாங்கடா நம்ம சிங்கக்குட்டியெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. அங்கேருந்து எல்லாரும் என்ன ஃப்ரெண்ட் இப்படியெல்லாம் போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.